சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோகேட்டில் நம்ம ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு காப்பி பண்ணோம் அப்படின்னா யூனிட் சேஞ்ச் ஆகும். ஸோ அது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளானை நம்ம இந்த ஒரு ஃபைலுக்கு காப்பி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன யூனிட், அதாவது 10 feet 2 inches இருக்குது அப்படின்னா அதே இதுதான் நம்மளுக்கு இன்னொரு ஃபைலில் காப்பி பண்ணும்போது ஆகணும். அதாவது டிராயிங் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன யூனிட் வச்சுருக்கோமோ அதே கொடுத்தாலும் கூட இப்போ இந்த இடத்துல டிம் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல மாடிஃபைல என்ஜினியரிங் எப்பவும் போல் வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம இந்த மாதிரியே கொடுத்துட்டு காப்பி பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா மீட்டரில் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணணுன்னா, என்டர் கொடுத்துட்டு சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜரில் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ISO 25 இருக்கும், ஸ்டாண்டர்ட் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்டாண்டர்டுக்கோ அனோட்டேட்டிவ்க்கோ சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரிவ்யூ பார்த்தீங்களே செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் இந்தியன் ஸ்டாண்டர்டில் தான் நம்ம வச்சுருக்கணும். ஸோ நார்மல் ஸ்டாண்டர்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் மாடிஃபை பண்ணிவிட்டு அதே இதை நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய ISO 25லையோ இல்லை நார்மல் இதில் கொண்டு போய் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மீட்டரில் கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நான் ஸ்டாண்டர்டில் வச்சுட்டு செட் கரண்ட் கொடுக்குறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லீனியரில் டைமென்ஷன் எடுக்கிறேன். ஸோ டைமென்ஷன் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 305ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ 25 feet இருக்குது. பட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்டர்டில் வச்சனால டைமென்ஷன் எடுக்கும்போது மாறிடும். அதே மாதிரி நீங்கள் இதை அப்படியே நீங்கள் இந்த ட்ராயிங்க்கு மாற்றுனீங்க இல்லை பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் காப்பி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைமென்ஷன் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜரில் நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு அந்த ISO 25 இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ISO 25 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணும்போது நியூ கொடுத்துக்கோங்க. ஸோ நியூ கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ACAD அப்படின்றத ஓப்பன் பண்ணுவோம். பட் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியது ACAD ISO அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ISO ஃபைல் டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜரில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணும்போது வேறு ஃபைலில் காப்பி பண்ணும்போது இந்த எரர் வருதுன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ISO மட்டும் செக் பண்ணுங்கள். சப்போஸ் சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நியூ கொடுத்து அந்த ISO ஃபைலை ஓப்பன், அதாவது ACAD ISO அப்படின்றது இருக்கும், அது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் அந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.